Hello friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான கோகனட் ஃப்ளவர் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இதுதான் கோகனட் ஸ்ப்ரவுட் விட்டுருக்கிறது. ஸோ இதுக்குள்ளால இருந்து தான் நம்ம கோகனட் ஃப்ளவர் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஷாப்பில் தான் போய் இதை வாங்கினேன். ஸோ அந்த அண்ணாச்சி சூப்பராக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேலே இருக்கிற ஸ்பவுட்டை நம்ம கிள்ளி போட்டுட்டு அந்த தேங்காவோட மேலே 3 கண் இருக்கும்ல, அதில் இருக்கிற ஸ்பவுட்டையும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு 3-4 டைம்ஸ் சுற்றி தட்டினா போதும். அழகாக அந்த சிரட்டை இளவி வந்துடும். சூப்பரான நம்மளோட கோகனட் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை சிலர் கோகனட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரிச்சான ஹெல்த் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இதில் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கோகனட் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு கூட ஒரு 5-6 கேஷ்யூநட், பாதாம், அப்புறமா கொஞ்சம் பாதாம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. 1 கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சுகர், அப்புறமா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கோகனட் ஃப்ளவரை கட் பண்ணுவோம். இது கட் பண்ணும்போது பாருங்கள், இதுக்குள்ளால் சூப்பராக ஸ்பாஞ்சியாக உள்ளாடி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இதை இப்போ நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்புறமா இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸு, கேஷ்யூ நட்ஸ், பாதாம், மில்க், அப்புறம் சுகர், அப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஷேக்காக அரைக்க வேண்டியதுதான். சுகர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாதியாக போட்டுக்கோங்க. அப்புறமா அரைச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் தேவைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கோகனட் ஃப்ளவர்லேயே நல்ல ஸ்வீட் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே நல்லது. நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த கோகனட் ஃப்ளவரில். நிறைய நோய்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வரைக்கும் இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பிளேட்டில் விட்டுருவோம். நான் இன்றைக்கி 1 கப் 1 ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணி நான் இந்த மில்க் ஷேக் பண்ணேன். எனக்கு 2 கப் மில்க் ஷேக் கிடச்சிருக்கு. ஸோ நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை இன்றைக்கி நான் மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் போட்டு கொஞ்சம் செரி வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் எல்லாம் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். கிட்ஸ் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோகனட் ஃப்ளவர் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம். சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜூஸ் மாதிரி செஞ்சு இதில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.